அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் திறப்பு விழா. அன்பர்களே, 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி எம்மால் தோற்றுவிக்கப்பட்ட சிவபூமி அறக்கட்டளை 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது. வெள்ளி விழா காணும் சிவபூமி அறக்கட்டளையின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுக்கு அருகில் சிவபூமி திருக்குறள் வளாகம் எதிர்வரும் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மங்களகரமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. சிவபூமி அறக்கட்டளை 2000ஆம் ஆண்டு முதலில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி செல்லுகின்ற புற்றுநோயாளருக்கு உதவிக்கரம் கொடுக்கும் வகையில் சிறிய தொகை பணம் கொடுப்பதற்காக லண்டன் சொற்பொழிவின் ஊடாக கிடைத்த அன்பளிப்பிலே இந்த அறக்கட்டளையை சிறிதாக ஆரம்பித்தோம். பின்பு இந்த அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்டு சிவபூமி பாடசாலையை தோற்றுவித்து அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லங்கள், மடம், சித்தர்களை பேணுவதற்காக குப்புளானில் மடம், கீரிமலையில் மடம், திருவாசக அரண்மனை, யாழ்ப்பாணம் சிவபூமி அரும்பொருட்காட்சியகம், நோயாளர்களுக்கு உதவும் பொருட்டு அபயம் அறக்கட்டளையின் உதவியோடு ஆனக்கோட்டையிலும், யக்கச்சியிலும், மயிலட்டியிலும், கண்டி கலகாவிலும் வைத்திய மருத்துவ உதவி நிலையங்கள், இப்படி பல கைங்கரியங்கள் சிவபூமி அறக்கட்டளையால் கடந்த 25 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் பணியாக சிறுவர் மனவளர்ச்சி பாடசாலை கோண்டாவிலும், கிளிநொச்சியிலும், திருக்கோணாமலையிலும் ஆரம்பித்தோம். இந்த பணிகள் தெய்வத் திருவர்களாலும் பெரியோர்களுடைய ஆசியாலும் கடந்த 25 ஆண்டுகள் நிறைவேற்றுகின்ற பாக்கியம் கிட்டியது. தற்போது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டபுரம் குலோத்துங்க சோழர் பரம்பரையில் வந்த மாருத புரவிகவல்லியால் கட்டப்பட்ட மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு அருகில் திருக்குறள் வளாகம் என்று ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. 1330 திருக்குறளும் கருங்கல்லில் கையால் உளிகொண்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த வினோத் என்கின்ற இளைஞனின் தலைமையில் கடந்த 1.5 வருடங்களாக அந்த கற்களை பதிப்பிக்கும் பணி ஆரம்பமாகி இப்பொழுது திருக்குறள் வளாகம் உருவாகி இருக்கின்றது.